வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு பேண்ட் கட்டிங் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வந்து பெண்களுக்கான உடை ப்ளவுஸ் வந்து ஒரு 32 சைஸில் இருந்து தொடர்ந்து கட்டிங் போட்டுக்கிட்டே வந்தோம். அதனால் ஆண்களுக்கான உடைகள் வந்து ஒரு மாத காலமாக வந்து உங்களுக்கு ஆண்கள் உடை எதுவும் போடலை. அதனால் அதனுடைய ஆண்கள் உடையினுடைய தொடர்ச்சியாகவும் வந்து இன்றைக்கி ஒரு பேண்ட்டு கட் பண்ணுறோம். பேண்ட் வந்து நார்மலாக வந்து பேரலல் பேண்ட்டுன்னு முன்னாடி வந்து நிறையா இப்போ அந்த மாடல் அதிகமாக யாரும் விரும்புறதில்ல. பட் இன்னும் ஒரு சிலர் வந்து அதை அப்படி போடத்தான் செய்கிறாங்க. பாட்டம் வந்து 19 இன்ச்சு 20 இன்ச்சு அந்த மாதிரி வரும் பேரலல் பேண்ட்டுன்ட்டு. இப்போ இந்த பேண்ட் வந்து 19 இன்ச்சினுடைய பாட்டம். இந்த பேண்ட்டினுடைய ஃப்ரண்ட் கட்டிங் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து அதனுடைய பேக் வந்து பார்ட் 2லையும் பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட் கட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பேண்ட்டு கட் பண்ண போகிறோம். இதனுடைய ஹைட்டு வந்து 42.5. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ரெயிட் கோடு வந்து இந்த எல் வச்சு கரெக்டாக வந்து இந்த ஸ்ட்ரெயிட்னுடைய லைன் வந்து அந்த கரை வந்து பெண்டு இருக்கும். பட் அதனால் இந்த ஸ்ட்ரெயிட்டை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். அப்படி இப்போ ஹைட்டு வந்து 42.5. மேலே 1 இன்ச்சு பெல்ட்டுக்கு இப்படி வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். 1.5 இன்ச்சு பெல்ட் வரும். 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இதனுடைய ஃபோர்க் வந்து 11.5 இன்ச்சு. இந்த 11.5 இன்ச்சு போர்க்கு 11.5 இன்ச்சு அப்படியே பண்ணிக்கிறோம். உன்னுடைய ஹைட்டு வந்து 42.5. 42 இன்ச்சு ஹைட்டு. ஒரு 2.5 இன்ச்சு பட்டிக்கு வச்சுக்கிறோம் பாட்டம் மடிப்புக்கு. இப்போ இந்த 42.5ல் பாதி வந்து 21.25. 21.25 வந்து சென்ட்ரு. அதிலேருந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு வந்து கீழே இறக்கி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த லைன் எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் லைன் எல்லாத்தையுமே கரெக்டாக போட்டுடணும். 41.5 இன்ச்சு சீட்டு 12ல் ஒரு பாகம். 3.5 இன்ச்சு இதில் 12ல் ஒரு பாகம் வச்சுக்கணும். 3.5 இன்ச்சு வச்சுருக்கிறோம். 12ல் ஒரு பாகம் வந்து சீட்டில் 12ல் ஒரு பாகம் இந்த லைன் போட்டுக்கணும். இது வந்து ஃபோர்க் லைனு 11.5 இன்ச்சு ஃபோர்க் லைன் எடுத்துருக்கோம். பேண்ட்டு வந்து ஹை ஹிப் பேண்ட்டு, அதனால தான் போர்க் வந்து அதிகமாக இருக்குது. ஃபுல் ஹைட்டில் சென்ட்ரு பண்ணி கீழே 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ண இடத்துல இதை வச்சுக்கிறோம். இந்த பாட்டத்தினுடைய லைனு. இதனுடைய சீட்டு வந்து 41.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. லூஸ் வந்து 27. இப்போ 41.5ங்கும்போது 10.25 1 பாயிண்ட்டு. 10.25 1 பாயிண்ட்டு. ஸ்டிச்சிங்க்கு வந்து 3/4 இன்ச்சு வைக்கணும். இப்போ ஃபோர்க்குக்கு வந்து 16ல் ஒரு பங்கு மைனஸ் 1/2 இன்ச்சு. 2 இன்ச்சு 1.25 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து போர்க்குக்கு வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் 1.25 1 பாயிண்ட் வரும். 2 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ 2 இன்ச்சு வச்சா இங்கே இந்த ஃப்ரண்ட்டினுடைய அளவு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அப்போ 13.25 வருது. இப்போ 13.25 வருது அப்படின்னா நமக்கு தேவை வந்து 13.5 தேவை. இப்போ இதில் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3/4 இன்ச்சு நம்ம வச்சதை வந்து இதை வந்து 1/2 இன்ச்சு ஆக்கிடணும். இங்கேருந்து 1/2 இன்ச்சு ஆக்கிடணும். இதில் எக்ஸ்ட்ரா தையல் தும்பு வச்சதை வந்து கம்மி பண்ணிக்கணும். அதை பேக்கில் வந்து ஆட் பண்ணணும். அப்போ 10.25 1 பாயிண்ட் ப்ளஸ் வந்து 1/2 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். இப்போ இதில் 1.25 1 பாயிண்ட் வந்து ப்ளைக்கு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து கரெக்டாக வந்து 13.25 1 பாயிண்ட் தான் வருது. இந்த மாதிரி தேவையான அளவை விட 1/2 இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ரண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ 13.5க்கு கரெக்டாக 13.5 இன்ச்சு வேணும். 1 பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது. இதை மாதிரி வந்து ஏன்னா பேண்ட் வந்து லூஸ் அதிகமாக வந்து போடுறது தான் இந்த பேண்ட்டு. ஹை ஹிப் பேண்ட்டு ப்ளஸ் தொடையினுடைய லூஸ் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி லூஸ் அதிகமாக வரும்போது அந்த 27னா 13.5க்கு உள்ளே அது இருக்கிற மாதிரி நிப்பாட்டிக்கணும். அப்போ அந்த பேண்ட் கட்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சென்டர்லேருந்து இங்கே பார்த்தோம்னா 6.25 6.25 இங்கே எடுத்துக்கணும். இதிலேருந்து 1/2 இன்ச்சு வந்து 1/2 இன்ச்சு கீழே இறக்கி இந்த மார்க் வச்சுக்கணும். இப்போ இது இங்கே இருக்கக்கூடிய அதே 6.25 வந்து க்ரீஸ் லைனுடைய சென்டராக வந்து
பாட்டம் வரைக்கும் எடுத்துடணும். பேண்ட்டினுடைய க்ரீஸ் லைன் பாட்டம் வந்து 19, 19ல் பாதி 4.75, 9.5 இன்ச்சு. இங்கே 1.25 1 பாயிண்ட் வச்சுருக்கோம், அதை அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ண இதில் டேப் அப்படி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த மார்க் அப்படி போட்டுக்கோங்க. இது 2 பக்கமும் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது, 10.25, 10.25 இங்கே எடுத்துக்கணும். இந்த ஷேப் வந்து பாட்டம் மடிப்புக்கானதை வந்து இப்படி கிராஸ் பண்ணிவிட்டு கீழே இருந்து இந்த கரெக்ட் மார்க்கில் அப்படி வச்சுட்டு கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஷேப் எப்படி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஷேப் வாட்டம் வந்து நல்லாயிருக்கும். பேண்ட்டோட தொடை லூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுற ஒரு ஃப்ரீயாக இருக்கணுன்ட்டு அதே மாதிரி வந்து இந்த சைட்லேயும் பண்ணிடணும். இந்த எண்டுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ண இடம் வரைக்கும் அதை லைட்டாக அப்படி போட்டு அதை அப்படியே வந்து அப்படியே வந்து ப்ளைனுடைய மார்க்கு இந்த ஸ்ட்ரெயிட்டில் கரெக்டாக வச்சுட்டு இந்த லைனை எடுத்துக்கிட்டு இடுப்பு வந்து 36.5 இன்ச்சு, 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, அப்போ 10 இன்ச்சு 9 இன்ச்சு 1 பாயிண்ட் வந்து ரெடி வேணும் நமக்கு. 3/4 இன்ச்சு தையல் தும்பு சேர்த்தாலுமே வந்து 9.25 1 பாயிண்ட் வரும், 10 இன்ச்சு வரும் கரெக்டாக ஸ்டிச்சிங் சேர்த்து. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இது ரொம்ப உள்ளே தள்ளி போகுது அப்படிங்கும்போது இதில் 1/2 இன்ச்சு நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த நெடுங்கால் சைடில் வந்து பாக்கெட் சைடில் வந்து தொட்டி அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிட்டோம்னா சைடில் வந்து பேண்ட்டு தூக்குன மாதிரி ஆகாது. நீங்கள் இந்த போர்க் லைனை வந்து இதில் போட்டுக்கலாம் அப்படியே. இப்போ இங்கேருந்து இடுப்புக்கு வச்சிடலாம். 9.25 1 பாயிண்ட்டு, 36 9 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, 9 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ் 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ சைடில் வந்து 41 10.25 1 பாயிண்ட்டு, 3/4 இன்ச்சு நமக்கு வந்து தேவையான இங்கே கம்மியாக வச்சுருக்குறோம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த சைடில் வந்து இந்த லைனை வந்து இந்த ஷேப் எடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் இந்த ஷேப்பை வச்சுக்கிட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த சைடில் ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வர்றது எல்லாமே நம்ம இந்த ஷேப்பில் கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படி இப்போ மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இந்த சைடில் பெண்டு வந்து தூக்காத அளவுக்கு அந்த ஷேப்பை கரெக்டாக கொண்டு வந்துடணும். இப்போ நமக்கு இங்கே எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கணும். 42 இன்ச்சு 10.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, 41 10.25 1 பாயிண்ட்டு, இந்த 10.25 1 பாயிண்ட் போக இங்கே எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு பார்க்கணும். அப்போ இதில் வந்து 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் வந்திருக்கு, 3/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது, ரொம்ப ஒன்றும் கம்மியாகலை. இப்போ இந்த மேலே இருக்கிறது வந்து ஹைட்னுடைய ரெடி அளவு, அதுக்கு கீழே ஸ்டிச்சிங் மார்க்கு, அதுலேருந்து 1/2 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த பேண்ட் வந்து ஹை ஹிப் பேண்ட்டு. எல்லா பேண்ட்டுக்குமே இந்த 1/2 இன்ச்சு நீங்கள் இந்த கறவு எடுக்கும்போது இந்த கார்னர்லேருந்து இந்த 1/2 இன்ச்சு கீழே இறக்குன இடத்துக்கு வந்து நம்ம இப்படி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து அப்படியே ஸ்கேல் அப்படி திருப்பி கீழே 2வது ஸ்டிச்சிங் இருக்க லைனுக்கு கரெக்டாக அப்படி வச்சுட்டு, ஏன்னா பேண்ட்டு ஹை பேண்ட்டுக்கும் போது அந்த இடத்துல சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி மார்க் எடுத்துக்கணும், இந்த சைடு மார்க்கை. இப்போ பாக்கெட் மார்க்கு இங்கேருந்து பண்ணிடணும். 1.25 6.25 இன்ச்சு பாக்கெட் நல்லா ஹைட்டாக உள்ளங்கிறதுனால 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறோம். இந்த பாக்கெட் லைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம், தேவையான மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதில் பைப்பிங் போடுவோம் ஸ்டிச்சிங்கில், அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டோம். உங்களுடைய அளவு வந்து 36.5 இன்ச்சு இடுப்பு. இப்போ ஃப்ரண்ட் மார்க் பண்ணிட்டோம், இதை அப்படியே கட் பண்ணிடலாம். 2 பேண்ட் ஒரே அளவில் இருக்குது. கரெக்டாக அந்த லைன்லேயே தான் கட் பண்ணியிருக்கோம்.
இப்போ ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டோம். 2 பேண்ட் ஒரே அளவுங்கிறதுனால இதில் ஒரு ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். ஹை ஹிப் பேண்ட் வரும்போது மேலே ஏற்றி இடுப்பு வந்து ரொம்ப ஹைட்டு மேலே ஏற்றி போடும்போது இந்த இடத்துல இந்த பெண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பேண்ட் போட்டோன்னே இந்த க்ரீஸ் வந்து கரெக்டாக வந்து இது மேலே தூக்கி பெல்ட்டில் ஜாயின் பண்ணும்போது இதை டைட்டாக இழுத்து பிடிக்கும். இந்த ஃப்ரண்ட் க்ரீஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்ட் 2ல் வந்து இதனுடைய பேக் எப்படிங்கிறது வந்து பார்ட் 2ல் பார்ப்போம்.